பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இழுத்து இழுத்து போட்டு செய்வாங்க. அம்மாக்கள் எல்லாத்தையும் நான் அடிக்கடி தான் சொல்லுவேன், இதை செய்யாதீங்க, இப்படி பழகாதீங்க, நீங்களும் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கன்னு. ஆரம்பத்தில் என்ன பண்ணுவாங்க, பிள்ளைகளுக்காக, கணவருக்காக, சொந்தங்களுக்காக, உறவுகளுக்காக எல்லாத்தையும் அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க. ஒரு 45 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா, நம்மலாம் இதுக்கு பழகிருப்போம், வீடே பழகிருக்கும். அம்மா தான் சாப்பாடு எடுத்து வைப்பாங்க, அவங்க துண்டு கொண்டாந்து வச்சுருவாங்க, பாத்ரூமில் சோப்பு வச்சுருவாங்க, ஷாம்பு முடிஞ்சால் மாற்றி வச்சுருவாங்க, வீட்டுடைய கோர்ஸ் எல்லாத்தையும் அவங்களே கவனிச்சுப்பாங்க. ஒரு கட்டத்தில் நமக்கு இது பழகி போய் அம்மா இதெல்லாம் சிரமப்பட்டு தான் நமக்கு செய்கிறாங்கங்கிற விவரமே தெரியாமல் இது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் மாதிரி தெரிஞ்சிடும். நல்லா உடம்பு தெம்போடு இருக்கிற வரைக்கும் அம்மாக்கள் இதை சந்தோஷமாக செஞ்சுவிடுவாங்க. ஒரு 45 வயசுக்கு மேலே என்ன ஆகும், முட்டி வலிக்க ஆரம்பிக்கும், இடுப்பு வலிக்க ஆரம்பிக்கும், எல்லா வலியும் வர ஆரம்பிச்ச பிறகு சின்னதாக அம்மாக்கள் சைட்லேருந்து கோபம் வரும். அது வரைக்கும் அதை பழகாத அந்த குடும்பம் ஏன் சிடுன்னு விழுகிறன்னு ஆரம்பிப்பாங்க. அப்போ தான் அம்மாக்கள் ஆரம்பிப்பாங்க, 50 வயசில் மொத்த வார்த்தையாக உங்களுக்கு நான் நன்றியே இல்லை, உங்களுக்கு நான் உழைச்சி கொட்டி நான் என்னத்தை கண்டேன், ஒரு நல்ல சோறு தின்று போனா, நல்ல சாம்பார் தின்று போனா. 25 வயசில் யோசிச்சிருக்க வேண்டிய விஷயத்தை 50 வயசில் யோசிச்சா எப்படி?